உங்கள் கிட்ஸுக்கு பஃப்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் சென்னை. இந்த வீடியோவில் மஷ்ரூம் பஃப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி என்னோடய சேனலில் எக் பஃப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம வீட்டிலே ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி செஞ்சிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஷ்ரூம் பஃப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் சால்ட் அண்ட் மிளகாத்தூள் உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நான் சாப் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை போடுறேன். ஏன்னா மஷ்ரூம் ஜென்ரலாக தண்ணி விடும். ஸோ அதை டேரெக்டாக நம்ம வெங்காயம் தக்காளி கூட போட்டோம்னா அது வேறு மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சி ஆகி அது சுண்டுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி எனக்கு மஷ்ரூம் ட்ரை ஆகிறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. ஆனால் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும், இல்லைனா தீஞ்சிடும் மஷ்ரூம்ஸ்லாம். ஸோ இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அதிலே கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ண ஆனியன்ஸ், உப்பு, காரத்துக்கு ஏற்றளவு மிளகாத்தூள், வேணும்னா நீங்கள் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம், மஞ்சத்தூள், வேறு ஏதாவது உங்களுக்கு சீரகத்தூள் அந்த ஃப்ளேவர்ஸ் பிடிக்கும்னா நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தக்காளி ஆட் பண்ணுங்கள். தக்காளியுமே நான் ரஃப்பாக தான் சாப் பண்ணி ஆட் பண்ணேன். ஸோ தட் அந்த டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுக்கோசரம். ஸோ அதை நல்லா கொஞ்சம் வேக விடலாம். ஏன்னா இல்லைன்னா கொஞ்சம் க்ரன்ச்சி ஃபீல் இருக்கும். இந்த மசாலா மிக்ஸ் செய்கிற டைம் தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. பஃப்ஸ் பேக் ஆகிறதுக்கு 8 to 10 minutes தான் ஆகுது. சூப்பர் க்ரன்ச்சி பஃப்ஸ் நமக்கு கிடைச்சிடும். இப்போ வதங்கின வெங்காயம் தக்காளி கூடவே நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க மஷ்ரூம்ஸையும் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகும். ஸோ இது மிக்ஸாக ரெடி ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்மளோட பஃப்ஸோட மிக்ஸ் ரெடி. நான் ஃப்ரோசன் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருது ஒர்க்கு. நான் இதை வால்மார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்கள் ஊரில் எந்த பிராண்ட் கிடைக்குதோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். நான் பெப்பர் ரிச் ஃபார்ம் பிராண்ட் தான் யூஸ் பண்ணேன். இல்லை 2 ஷீட்ஸ் வரும் இது மாதிரி. ஸோ நமக்கு 6 + 6 12 பஃப்ஸ் கிடைக்கும், விச் இஸ் குவைட் வெரி குட் டீல். உங்களோட இந்த பேஸ்ட்ரி ஷீட் பாக்ஸில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். நீங்கள் தாப் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் வெளியே வச்சு யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய பேஸ்ட்ரி ஷீட்ஸை பஃப் சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு அதில் இந்த மிக்ஸை உள்ளே வச்சுட்டேன். ஸோ என்னோடய ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை பேக் பண்ணேன்னா என்னோடய பஃப் சூப்பராக ரெடி ஆகிடும். இது புரட்டாசி மாதன்றனால தான் நான் வெஜிடேரியன் பஃப்ஸை பண்ணேன். ஸோ மேலே நான் பட்டர் தான் ப்ரஷ் பண்ணேன். அது எக் அளவுக்கு எனக்கு அது செட் ஆகலை. பட் ஸ்டில் ஓகே, பஃப்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. என்னோடய ஒரே ஒரு பஃப்ஸ் மட்டும் கொஞ்சம் தீஞ்சு போயிடுச்சு. அது நான் வேறு ஷேப்பில் ட்ரை பண்ணேன். உங்களுக்கு வர பிக்சர்ஸ் இல்லை வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் ட்ரை பண்ண டிசைனே வேறு. பட் அது ஆனால் அவுட்புட் வேறு மாதிரி ஒரு ஷேப்பில் வந்துச்சு. ஸோ இட் ஹேப்பன்ஸ். பட் எந்த பஃப்ஸுமே வேஸ்ட்டாக போகல. எவ்ரிதிங் வாஸ் குட். பயங்கர கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் யூஎஸில் இருக்கீங்க அப்படின்னா, இல்லை உங்கள் ஊரில் இந்த பர்டிகுலர் பிராண்டு கிடைக்குன்னா தாராளமாக நம்பி வாங்கலாம். வர்த் ஃபார் த பென்னி. யூஸ்வலாக நான் இந்தியாவில் இருக்கிறப்ப என்னோடய ஃபேவரட் ஸ்நாக்ஸ் ஃப்ரம் பேக்கரி இந்த எக் பஃப்ஸ் தான். பட் நம்ம ரொம்ப ரேராக தான் எக் பஃப்ஸ் வாங்குவோம். போத் ஹெல்த் வைஸும் பார்ப்போம் அண்ட் எப்படி செய்கிறாங்க அதெல்லாம் யோசிப்போம். ஸோ இது ஹோம் மேட். ஸோ இப்போ திடீர்னு ஒரு பார்ட்டி இல்லை ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டி, ஏதாவது கெட் டுகெதர் ஏதாவது வீட்டில் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இந்த ஷீட்ஸ் வாங்கி நீங்களே வீட்டில் சூப்பரான பஃப்ஸு ஒரு 1/2 hour to 45 minutes ரெடி பண்ணிடலாம். இந்த மிக்ஸ் ரெடி ஆகிறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். பஃப்ஸ் செய்கிறது கொஞ்சம் ஈஸி தான். ஸோ நம்ம வீட்டிலே செஞ்சு எல்லாருக்கும் சூப்பரான பஃப்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக முடிஞ்சிருது. நான் ஏர் ஃப்ரையர், பவர் எக்ஸல் பிராண்ட் ஏர் ஃப்ரையர் வச்சுருக்கேன். அண்ட் இது ஒரு 8 to 10 minutes தான் நான் ஏர் ஃப்ரையரில் பேக் பண்ணேன். ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். ஃபுல் வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய எக் பஃப்ஸோட லிங்க்கும் ஆட் பண்ணி விடுறேன். அதையும் கண்டிப்பாக பாருங்கள். எனக்கு மஷ்ரூம் பஃப்ஸை விட எக் பஃப்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. டேஸ்ட் வைஸும் அது ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருந்துச்சு. ஸோ உங்கள் குட்டீஸ்க்கு பஃப்ஸ் பிடிக்குன்னா கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மீட் யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை, டேக் கேர்.